ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ட்ராவல் பண்ணோம். லாஸ்ட் வீக்கே வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன். நான் கூட வந்து ஸ்லீப்பர் கன்ஃபார்ம் ஆகும்னு நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கடைசியாக ஒரு முறை வந்து நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டில் வந்து ஜாகிங் ஓடி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஒரு 20 நாளுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷனு, ஒரு எனர்ஜி எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை க்ளீன் போகிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஜாகிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.57 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 minutes 34 seconds. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540 வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு ஒரு டீசென்டான ஆவரேஜ் பேஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஏன்னு கேட்டால் நைட்டு தூங்கவும் முடியாது சீட்டுறனால. ரொம்ப உடம்ப போட்டு வருத்த முடியாது. நாளைக்கு காலைல ஆஃபீஸ் போகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஆவரேஜ் பேஸ்ல ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இதாச்சு. அதனால 540 தான் வச்சு கவுண்ட் பண்ணி ஓட முடிஞ்சது. ரொம்ப புஷ் பண்ண முடியல நம்மளால. இதுதான் காரணம். ரொம்ப முக்கியமா வந்து ஒரு மாதிரி என்ன இந்த இடத்த விட்டுட்டு போறோமே, நாளையில இருந்து ஒரு வேற ஒரு இடத்த போய் தேடி ஜாகிங் போனோம். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆப்போசிட்ல இருக்க லைட் வேற இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாவே ஸ்ட்ரீட்ல ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. இங்க மணி வந்து 7:30. நைட்டு ஒரு 10:30க்கு வந்து ட்ரெயின். மோஸ்ட்லி வந்து அடுத்த ஒரு 20 நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்ன சோகம் துக்கம் எது நடந்தாலும் அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கான ஒரு எனர்ஜியை வந்து இங்கிருந்து எடுத்து போற மாதிரி இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ல தான் நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் சென்னையிலேயே வந்து ஜாகிங் கண்டினியூ பண்ணலாம். ஏதோ ஒரு ஸ்பாட்டை நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்பாட்டை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி நாளையில இருந்து ஏதோ ஒரு ஸ்பாட்ல வந்து வரணும். இதே மாதிரி ஒரு 3 கிலோமீட்டரோ ஒரு 2.5 கிலோமீட்டரோ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறத. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் இந்த இடத்த வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடுத்து ஒரு 20 நாளைக்குங்கிறது மட்டும் ஒரு ஆணித்தனமா இருந்துட்டு இருக்கு. டாடா பை பை, see you tomorrow.